அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ்தாய் அகாடமியின் முதல் நீங்கள் வணக்கம். ஸோ இந்த சேனல் எதுக்காக நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடியவங்களுக்கு, ரயில்வே எக்ஸாம் படிக்கக்கூடியவங்களுக்கு, டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாம் படிக்கக்கூடியவங்களுக்கு, எஸ்எஸ்சி படிக்கக்கூடியவங்களுக்கு, மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு படிக்கக்கூடிய அனைத்து ஆஸ்பிரன்ஸ்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பயனுள்ள இணையதளமாகவே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வாழ்வான் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் நான் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்வத்தோட நம்ம ஒரு அரசாங்க உத்தியோகத்தை வாங்கணும் அப்படிங்கிறதா அனைத்து மாணவர்களோட ஒரு கனவாகவே இருந்துட்டு இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் அரசு பணிக்கு ஆர்வம் உள்ளவர்கள், அதாவது அரசு பணியில் நான் சேர்ந்து சாதிக்கணும் அப்படிங்கிறத எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல், நம்ம யூடியூப் சேனல் தமிழ்தாய் அகாடமி ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எங்களுடைய முழு நேரத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக இனிமேல் ஒதுக்க போகிறோம். வாழ்வில் நீங்கள் மேன்மை அடையணும் அப்படின்னா மறக்காம தமிழ்தாய் அகாடமியை ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட எதிர்காலத்தை மற்றும் அந்த சிகரத்தை தொடர்றதுக்கு இன்றே எங்களோட தமிழ்தாய் அகாடமியை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்தாய் அகாடமியில் என்னெல்லாம் நம்மளோட எய்மா இருக்கு அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மற்றும் எக்ஸெட்ரா குரூப் எக்ஸாம் அனைத்து லெவல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ தமிழாக இருக்கட்டும், அதே மாதிரி ஜென்ரலாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ மேக் பண்ணி போடுவோம். ஸோ குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸெட்ரா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளவு நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அந்த அளவு மட்டும் இல்லாமல் நாங்கள் டெய்லியும் இதுக்கான ஷார்ட் நோட்ஸ் கொடுப்போம். அதே மாதிரி டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராமில் போல் கிரியேட் பண்ணி டெய்லி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பேராக பண்ணி கரெக்டாக உங்களுக்கு நாங்கள் கொண்டு சேர்ப்போம். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் மொத்தம் 3 பாகம் பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் 100 மார்க் தமிழ் பிரிச்சிருப்பாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிகே 75 மார்க்ஸ், அடுத்து 25 மேக்ஸுக்கு பிரிச்சிருப்பாங்க. அந்த மேக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 25க்கு அவுட் ஆஃப் 22, 23 எடுக்கிற மாதிரி நாங்கள் ஷார்ட்கட்ஸோட உங்களுக்கு கொடுப்போம். அது போக ஜிகேல என்னென்ன டாபிக் படிக்கணும், அதாவது நாங்கள் ஸ்கூல் புக் படிக்கணுமா, ஓல்டு புக்கா, நியூ புக்கா, இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் கரெக்டான பாதையில் நாங்கள் உங்களை கொண்டு சேர்ப்போம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ், இலக்கணம், இலக்கியம் இது எல்லாமே ஷார்ட் அவுட் பண்ணி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அதில் 90 எபோவ் எடுக்கிற மாதிரி நம்ம உங்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வோம். அது போக பார்த்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம்ஸில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ரீசனிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி ஆப்டிடியூடாக இருக்கட்டும், எக்கச்சக்கமான ஷார்ட்கட்ஸை நாங்கள் உங்களுக்கு இன்புட்டாக கொடுப்போம். ஸோ ரயில்வேல நிறைய பேருக்கு தமிழ்நாட்டில் தெரியறதில்லை. என்டிபிசி எக்ஸாம் இருக்குது, குரூப் டி எக்ஸாம் இருக்குது, ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டு, டெக்னிக்கல் எக்ஸாமு, ரயில்வே ஜேஇ எக்ஸாமு, இந்த மாதிரி பல்வேறு வகையான எக்ஸாம்ஸ் எல்லாம் ரயில்வேல கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்லேருந்து ஃபுல்லான கோச்சிங் கொடுப்போம். மேக்ஸை எவ்வளவு டெலிவரியாக, அதாவது அந்த டைமில் எப்படி நம்ம டெலிவர் பண்ணுறோம் அப்படிங்கிறது முதற்கொண்டு நம்ம இந்த சேனல் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வைப்போம். அது போக பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படிம்போம், சிஜிஎல் அதாவது கம்பைன்டு கிராஜுவேட் லெவல், சிஹெச்எஸ்எல் அப்படிங்கிறது கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல், ஜேஇ இதுக்கான கோச்சிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்க போகிறோம். அது போக பார்த்தீங்கன்னா பிரத்யோகமாக கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம்ஸ், எஸ்ஆர்பி அதாவது ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லுவோம், அதே மாதிரி டிஆர்பி டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, இதன் மூலமாக கண்டக்ட் பண்ணக்கூடிய அனைத்து வகையான எக்ஸாம்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோச்சிங்கோட நம்ம புக்ஸும் டெலிவர் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே ப்ரைஸ் லெவல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாகவே இருக்கும். ஸோ கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமுக்காக மெட்டீரியல் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். அந்த வகையில் நம்ம இதுக்காக பிரத்யோகமாக பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியலும் தயார் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி அதாவது போலீஸ்க்காக, அதாவது பிசி மற்றும் எஸ்ஐ, ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ, டெக்னிக்கல் எஸ்ஐக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸோ மென்டல் எபிலிட்டி, அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்காக டெக்னிக்கல், ஸோ இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதுக்காக ஒரு வழிகாட்டியாக கொடுக்குறோம். அதில் எக்ஸாம்ஸு, ஸோ அது போக பார்த்தீங்கன்னா அதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் பிசிக்கல் எப்படி, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோ மேக் பண்ணி போடுவோம். அது போக எம்ஹெச்சி மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான எக்ஸாம்ஸ் வருஷத்தில் 2 டைம் 3 டைம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் ஈஸியாக நீங்கள் சார்ட் அவுட் பண்ணி போகலாம். ஸோ டிஎன்பிசிஏ எய்ம் அப்படின்னு ஓடிட்டு இருக்கிறவங்களுக்கு மத்தியில் ஸோ இதில் ரயில்வே இருக்குது, எஸ்எஸ்பி, கோஆப்ரேட்டிவ் இருக்குது, டிஎன்யூஎஸ்ஆர்பி இருக்குது, எம்ஹெச்சி இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் நல்லா வரும், ஸோ என்னால் மேக்ஸே எதுவும் தெரியல அப்படிங்கிற பட்சத்துலையும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ், ஆப்டிடியூடாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், ஏ டு ஜெட், அதாவது டாபிக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபிங்கர் பிரிண்டில் உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் வழி சொல்லுவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போக ஏஜ், இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூடில் ஈஸியாக அடிக்கிற மாதிரி நம்ம ஷார்ட்கட்டு உங்களுக்கு டெலிவர் பண்ணுவோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஐபிபிஎஸ்ல பிஓ அதாவது ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்னு சொல்லுவோம், எஸ்ஓ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர், கிளரிக்கல், ஆர்ஆர்பி ரீஜியன் ரூரல் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் கண்டக்ட் பண்ணக்கூடிய, அதே மாதிரி ப்ரைவேட்டில் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஆப்டிடியூடுக்கு ஸோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் நம்ம சேனல் அப்படிங்கிற. அது போக பார்த்தீங்கன்னா ஐபி இன்டெலிஜென்ட் பியூரோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையான எக்ஸாம்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு வழிகாட்டியாக இருப்போம் தமிழ்தாய் அகாடமி அப்படிங்கிறது. ஸோ உங்களோட எதிர்கால சிகரத்தை தொடர்றதுக்கு இன்றைக்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்தாய் அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.
ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானராக இருக்கட்டும், எஸ்எஸ்சி ஆனுவல் பிளானர், யூபிஎஸ்சி ஆனுவல் பிளானர், இந்த மாதிரி ஆனுவல் பிளானர் விட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து ஒரு ஷெட்யூல் போட்டு அந்த ஷெட்யூல் பிரகாரம் நம்ம எப்படி அதன் வழியாக போனோம் அப்படின்னா நம்ம கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஒன் பை ஒன்னாக வந்துட்டுருக்கும். ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸாமுக்கு ஏதாவது டிஎன்பிசிஆர், ரயில்வேவா, எஸ்எஸ்சி, கோஆப்ரேட்டிவ், டிஎன்யூஎஸ்ஆர்பி, மெட்ராஸ் ஹைகோர்ட்டு, இந்த எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தப்பாக வெளியே போய் அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளே பார்த்தீங்க அப்படின்னா மிக கம்மியான ஒரு அமௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பாக வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் பே பண்ணுற மாதிரியே நம்ம பண்ணி கொடுத்துட்ருப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த சேனல் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களோட எதிர்காலத்தை சிறக்கிறதுக்காக இந்த சேனல் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து நல்ல ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்தாய் அகாடமி.